Hi everyone, welcome to Madhu Vlogs. Today முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கீரை எடுத்துக்கிட்டோம். 2 தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கூட போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி போட்டால். அடுத்தது பட்டை லவங்கம் பவுடர், மிளகு, ஜீரகம், சோம்பு, கரம் மசாலா, குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம், பெருங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூனு, பெருங்காயம் 2 சிட்டிகை, மிளகாப்பொடி சும்மா 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக போதும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சிடலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்கிட்டோம். தண்ணி கொதிச்சிடுச்சு. முருங்கைக்கீரை வாஷ் பண்ணிட்டு சுத்தமாக இருக்குது. நம்ம மரத்துலேருந்து அடுத்தது இதை போட்டுடலாம். கீரை வேகும்போது ஒரு ஆனியன் அரைச்சது போட்டுடலாம். தக்காளி 2 எடுத்துருக்கேன், பாதி ஊற்றிக்கலாம். 1 ஊற்றிட்டு 1 நிறுத்திடலாம். இந்த இஞ்சி பூண்டு மசாலா எல்லாத்தையும் போட்டுடலாம். இது கொதித்து வந்தால் இறக்கிட்டு குடிச்சிடலாம். நம்ம முருங்கை மரம் தான், பார்க்கலாமா? நம்ம மரத்தில் தான் எடுத்த கீரை இது. போர்ட்டிக்கோளோடு இருக்குது, எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. இங்கேருந்தும் அப்படியே எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான கீரை. அவ்வளோதான். அப்புறம் அந்த முருங்கை